பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திறந்து நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவருடைய சித்தத்தின்படியே உங்களுக்கு செய்து கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் செய்து கொடுப்பார் என்று சொல்லி மனமாற வாழ்த்துகிறோம். இப்பொழுது கூட ஒரு சில பாடல்களை நம்ம இணைந்து பாடி அவரை துதித்து நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் ஜெனித்தாராம். மானிடனாய் அவர் ஜெயித்தாராம். அந்த விண்ணுலக மேன்மையை துறந்தவராக மண்ணுலக மைந்தர்களாக நம்மை மீட்டெடுப்பதற்காக மானிட அவதாரம் எடுத்தாராம். எத்தனை நல்ல தெய்வம். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போகிறோம். ஆமென். ரொம்ப எளியச்சியும் ஆமென் சேர்ந்து பாடுவோம். ஏற்கனவே கரங்களை தட்டி எனக்காக வந்த தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லி சேர்ந்து பாடுவோமா?
சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமா. ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமையின் தேவன், அவருடைய நாமம் நித்திய பிரபு, சமாதான பிரபு. ஆமென். நித்திய காலமாக உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தையும் அன்பையும் ஆண்டவரே கிருபைகளையும் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். புவியாள வந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தக்காரர் மாத்திரமல்ல, அகில உலகத்தில் வாழுகிற அத்தனை பேருக்கும் அவர் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. புவி ஆளும்படியாகவே ஆண்டவர் இயேசு வந்தாராம். எத்தனை நல்ல தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதனை செய்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதை உணர்த்தும் விதமாக அமைந்த நல்ல கிருபை செறிந்து ஒரு நல்ல பாடலின் வரிகளை ஆமென் சேர்ந்து பாடுகிறோம். கர்த்தர் நல்லவர்.
ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஆமென், தம்முடைய சமாதானத்தையே உங்களுக்காக எனக்காக இந்த பூவுலகில் அவர் வைத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதை உணர்த்தும் வண்ணமாக அமைந்த நல்ல பாடலின் வரிகளை அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அப்படியே ஆராதனை செய்து அவருக்கு நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் மேன்மையை துறந்தவராக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். சமாதானத்தை கொடுக்க வந்தது. ஏசாயா 26:3 அவர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசுவாலே எல்லாம் உருவாயிருக்கிறது. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் உங்களுக்கு எனக்கும் நிறைவான சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்ய இருக்கிற அற்புதங்கள், இதுவரைக்கும் செய்திருக்கிற நன்மைகள், இன்னும் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் செய்ய இருக்கிற மேன்மையான காரியங்கள் எண்ணி பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவர் எல்லாருமாக இணைந்து நம்ம பாட போகிறோம். தெரிந்த பாடலின் வரிகள் அப்படியே முதல்ல ஆண்டவரை துதிப்போமா. இயேசுவே எனக்காக வந்தீரே, அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம், இயேசுவா எனக்காக வந்தீங்களே உமக்கு நன்றி, எங்களை மீட்டெடுக்க வந்தீங்களே உமக்கு நன்றி, எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வந்தீங்களே உமக்கு நன்றி, எங்களுக்கு சமாதானம் கொடுக்க வந்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி. சரி பாடுவோமா. அருளானந்தமாய் உங்களுடைய என்னுடைய உள்ளங்களில் குடிகொள்ளும்படியாகவே அவர் வந்தாராம். ஆமென். ஆண்டவரை உயர்த்துவோமா, சேர்ந்து பாடுவோம். கொண்டு நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தின் கிருபை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். வந்த நல்ல தெய்வம், அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுப்பா, என்னையும் எங்களையும் மீட்க வந்த நல்ல தெய்வமே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த நல்ல தெய்வமே, அப்பா நீங்க பிறந்த நாளை பண்டிகையாய் கொண்டாடுகிற இந்த வேளையில அப்பா இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும்
ஏசப்பா, நீங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷம், நீங்க கொடுக்கக்கூடிய சமாதானம், நீங்க கொடுக்கக்கூடிய புது வாழ்வின் நிறைவு உம்முடைய வருகை மட்டும் தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. முதலாம் வருகையாகிய ஆண்டவரே பாலன் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற இந்த வேளையில எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற காரியம், மீண்டும் நீர் இரண்டாம் வருகையில ராஜாவாக வரப்போகிறீராம் ஆண்டவரே. முதலாம் வருகையில வந்த உண்மை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். அதே வேளையில மீண்டும் ராஜாவாக எங்கள் நியாயம் தீர்க்க நீர் வரப்போகிறீர் என்பதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றியும் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நாங்களும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்த இயேசுப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரே, நீ செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எஞ்சிருக்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம் அனைவரும் இணைந்து பாலகன் நாம் இயேசுவை துதித்து ஆராதனை செய்ய அவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இப்பொழுதும் கூட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் கூட பேசும். கண்களை மூடி கேட்போமா? ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்கு அடியவர்களாக எங்களுக்கு ஆண்டவர் இயேசு அருளுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சுவாமி, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக நீங்க எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறோம். சுவாமி, பக்தன் ஜெபித்தது போலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் ஆண்டவரை எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்கட்டும் என்று சொல்லி உடைய சமூகத்துல கெஞ்சுகிறேன். கர்த்தர் செய்கிறபடியினால் நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பண்டிகை கொண்டாடுகிற இந்த வேளையில ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். You will be lifted up. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார். யார் உயர்த்தப்படுவார்கள்? ஆமென். அது ஒரு பெரிய கேள்விக்குறியில. உயர்த்த விரும்புகிறவர் ஆண்டவர் இயேசு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா யாரை கர்த்தர் உயர்த்துவாராம், அதை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக மைய வசனமாக யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யாரை உயர்த்துவாராம்? தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை ஆண்டவர் இயேசு உயர்த்துவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அப்ப யாரை ஆண்டவர் இயேசு உயர்த்த முடியும்? தாழ்த்துகிறவனைத்தான் ஆண்டவர் இயேசு உயர்த்த முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு குடும்பங்களில் தாழ்த்தி அர்ப்பணிப்பதற்கு மனமில்லாமல் போகிறதுனால நிறைய சண்டைகளை பார்க்கிறோம், குழப்பங்களை பார்க்கிறோம். செய்தித்தாளில் வித்தியாசமான விகற்பமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம், ஊடகங்களில் பார்க்கிறோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நிமித்தமாக அநேகர் மரணத்தை சந்திக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேட்கிறோமே. காரணம் என்ன? தாழ்ந்து போவதற்கு மனதில்லை. தாழ்ந்து போவோமே ஆனா, தாழ்மையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமே ஆனா, நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான் என்று சொல்லி இந்த பகுதிக்குள்ளாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, தங்களை தாழ்த்துவதற்கு மனசல்ல. நான் பெரியவன், இல்லை இல்லை நான் தான் பெரியவன், நீ சிறியவன் என்று சொல்லி மற்றவர்களை மட்டுப்படுத்துவதும் வீணான தர்க்கம் பண்ணுவதும் தாழ்த்துவதற்கு மனமில்லாமல் போகிறபடினால இன்றைக்கு தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பி நிற்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய இணைந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். தாழ்மை உண்டோ?
தாழ்த்துகிற பட்சத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, ஆராதனை செய்யக்கூடிய இடங்களில, தேசங்களில கர்த்தர் உயர்வுகளை தரும்படியாக விரும்புகிறார். தாழ்த்தும் பொழுது உயர்வை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம் பார்ப்போமா? பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக அதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னை அசைத்த வசனங்கள், என்னை தொட்ட வசனங்கள், என்னை சிந்திக்க வைத்த வசனங்கள், செயல்பட வைக்கின்ற வசனங்கள். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த பிலிப்பியர் 2:7 பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி, he has emptied himself, தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம். அடிமைன்னா என்னங்க? உட்கார்னா உட்காரணும், எந்திக்கணும்னா எந்திக்கணும், அப்படிதானே? சில நேரங்களில் சர்வாதிகாரம் பிடித்த மனிதர்கள், எஜமானர்கள், ஒருவேளை அப்படிப்பட்ட தேசங்கள் தங்களுடைய தேசத்துல அடிமைகளை என்ன செய்யறாங்க? வைத்திருக்கிறாங்க. வீடுகளில் வைத்திருக்கிறாங்க, தங்களுடைய வேலை பார்க்கிற இடங்களில் வைத்திருக்கிறாங்க. செய்யணும் இல்ல, அடிமையின் கோலம் எடுத்து. அப்போ அவ்வளவாய் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். விண்ணுலக மைந்தனவா, வேந்தனவா, ராஜாவா, அந்த விண்ணுலக மேன்மையை துறந்து, ஆமென், வெறுமையாக்குகிறார். வேண்டாம், மனிதர்களுக்காய் நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். மனுஷ சாயலாக உங்களுக்காக, எனக்காக இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே பாலகனாக அவர் அவதரிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு உங்களுக்காக, எனக்காக இந்த பூ உலகத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். அதோடு அந்த வசனம் நின்று விடலை. 8வது வசனத்துல பிற்பகுதியில் படித்து பார்க்கும் பொழுது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துகிறார். Till the death he has humbled himself. மரண பரியந்தம் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் பிறந்ததும் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்துகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் தாழ்மையோடு பவ்யமாக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நம்ம பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அவர் இந்த உலகத்தில் உங்களுக்காக, எனக்காக மரணிக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார். மரணத்தை மகிழ்ச்சியோடு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துகிறாராம். எத்தனை நல்ல தெய்வம்! சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில கீழே பார்க்கும் பொழுது ஆடைகளை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அடித்த எதிராளிகள். நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? உங்களுடைய சொந்தக்காரவங்க யார் இருந்தாங்கன்னா கண்ணை காமிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல தோணும் இல்லை? ஆண்டவர் இயேசுவை பாருங்க. நான் அழுத காரியம் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 33, 34 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அவர் தாழ்த்துகிறார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மனிதர்களாகிய நமக்காக அவர் பரிதபிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பாலகனாகிய இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக தன்னை தாழ்த்தினாரா. உங்களுக்கும் எனக்கும் மீட்பின் நிறைவை பெற்று தரும்படியாக சிலுவை பரியந்தம், ஆமென், மரண பரியந்தம் சிலுவையில தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை உண்டோ? ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினபடினால பிலிப்பியர் 2:9 வேதம் அருமையாக சொல்லுங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்துகிறார். உங்களையும் அவ்வண்ணமாகவே இந்த நாளில உயர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அவர் எப்படி உயர்த்தப்பட்டாரா? 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து பாலகனாக அவதரித்து மரண பரியந்தம் மட்டும் சிலுவையில தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தபடினால அவர் உயர்த்தப்படுகிறார். உயர்த்தப்பட்ட இயேசு எங்க இருக்கிறாராம்? பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. உயர்த்தப்படுகிற அனுபவங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். இயேசுவின் பாதத்தில் நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தாழ்மை என்கிற குணாதிசயத்தை ஆண்டவர் இயேசு தம்முடைய பிறப்பினாலும் மரணத்தினாலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, இந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? வெளிப்படுத்துவோமேனா உங்களுக்கும் எனக்கும் உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறாரே, ஏசாயா 9:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் அதிசயமானவராயிற்று, அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவனாயிற்று, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தராயிற்று, அவருடைய நாமம் நித்திய பிதாவாக இருக்கிறது, அவருடைய நாமம் சமாதான பிரபுவாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, என் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினபடினால அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற ஒரு உயர்வை பெற்றவராக அவர் திகழ்ந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, தாழ்த்துகிறோமா? ஆண்டவர் இயேசுவே, இந்த தாழ்மை என்கிற குணாதிசயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இங்கிலாந்து தேசத்துல சிடி ஸ்டட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதரை குறித்து நம்ம அறிந்திருக்கலாம். மிகப்பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தராக இருக்கிறார். உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் வீரராகவும் அவர் இருந்தாராம். ஆண்டவர் இயேசுனுடைய பண்புகள், அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, இவைகளினால் ஈர்க்கப்பட்டபடினால சிடி ஸ்டட்ஸ் அவர்கள் தன்னுடைய 25வது வயதுல ஆண்டவர் இயேசுவுக்காய் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற தீர்க்கமான முடிவை எடுக்கிறார். அதனுடைய விளைவு என்ன? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், செல்வந்தராக இருந்த சிடி ஸ்டட்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் உண்மையாய் இயேசுவின் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய, அன்பையும் தாழ்மையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் தானமாக கொடுத்தார். தன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, இறுதியில தன்னையே தாழ்த்தி ஆண்டவர் இயேசுடைய நட்பணிக்கென தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. சிடி ஸ்டட்ஸ் அவர்கள் அப்படி ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் இயேசு அவரை உயர்த்துகிறார், அவரை உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலின் பாத்திரமாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அதோடு நின்று விடல, இந்திய தேசத்திலும் ஆண்டவர் அவரை எழுப்புதலின் பாத்திரமாக பயன்படுத்துகிறார். அதோடு நின்று விடல, சீனா தேசத்திலும் ஆண்டவர் இயேசுவை எழுப்புதலின் பாத்திரமாக பயன்படுத்துகிறார். அதோடு நின்று விடல, இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்துல ஏறத்தாழ 20 வருடங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, இயேசுவின் நட்பண்புகளாகிய அன்பு, தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தபடினால ஆண்டவர் இயேசு 20 வருடங்கள் அந்த இருண்ட கண்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இயேசு சிடி ஸ்டட்ஸை பயன்படுத்தினாராம். தாழ்த்தினார். ஆண்டவர் இயேசுவால் உயர்த்தப்பட்டு ஒரு வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, தாழ்மை உண்டோ? சென் மதர் தெரேசாவை குறித்து நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நட்பண்புகளாகிய அன்பையும் தாழ்மையும் நன்கறிந்த சகோதரி அவர்கள். இந்திய தேசத்துக்கு வருகிறார்கள். கல்கத்தா பகுதியில இயேசுவின் அன்பை பறைசாற்றுறாங்க, தாழ்மையை வெளிப்படுத்துறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய உதவிக்கரங்களை நீட்டினாங்க அன்பு சகோதரி அவர்கள். அது மாத்திரமல்ல, தொழுநோயினாலே பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய வாழ்நாட்களை அர்ப்பணித்தாங்க. இரத்தம் வழியும் சலம் வரும், அவைகளை அன்போடு துடைத்து அவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து
இயேசுவின் அன்புக்குள்ள நேராக அவர்களை வழி நடத்தினாங்க. ஒரு முறை அந்த சகோதரி தெய்வத்தை அறியாத ஒரு மனிதனை சந்திக்க நேர்ந்தது. அந்த மனிதனிடத்துல தன்னுடைய இரு கரங்களையும் நீட்டி, ஐயா, தொழுநோயினால பாதிக்கப்பட்ட மற்றும் தேவையுள்ள மக்களை பராமரிப்பதற்கு இறைவன் எனக்கு உதவி செய்தார். ஆகவே ஒரு காப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மக்களுக்காக உங்களால் என்றதை கொடுங்க என்று சொல்லி கைகளை நீட்டினார். கோபமுற்ற அந்த மனிதர் காரி உமிழ்ந்தாராம். அந்த காரி உமிழ்ந்த அந்த எச்சை தன்னுடைய கையில் பிடித்தவராக வாங்கி கொண்டு தான் உடுத்திருந்த அந்த ஆடையிலை துடைத்து விட்டு, ஐயா ரொம்ப நன்றி, இது எனக்காக தந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். காப்பகத்துல தேவையுள்ள பிள்ளைகள் உண்டா ஐயா? காப்பகத்துல தேவையுள்ள மனிதர்கள் உண்டு. அவர்களுக்காக ஏதாவது கொடுங்களேன், அவர்களுக்காக ஏதாவது கொடுங்களேன். அந்த மனிதனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. காரி உமிழ்ந்தோம். இன்னும் இவ்வளவு தாழ்மையாய் மதம், ஜாதி, இனம் தாண்டி வெவ்வேறு மக்கள் அந்த காப்பகத்தில் வைத்து அன்பையும் தாழ்மையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, இவ்வளவு உயரிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரிக்கு நான் இப்படி செய்து விட்டேனே என்ற வேதனை அந்த மனிதனை வாட்டினது. தன்னால் இயன்றதை அந்த காப்பகத்தை கொடுத்தாரா. இந்த தாழ்மையை வெளிப்படுத்தின சென்ட் மதர் தெரேசா அவர்களை என் ஆண்டவர் இயேசு உயர்த்துகிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய விருதாகிய நோபல் பரிசு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாழ்த்தும் பொழுது நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோமா? ஒரு சிடி ஸ்டட்ஸை உயர்த்தின தேவன், ஒரு ஏமி கார்மைக்கல் அம்மையார டோனாவூர் பகுதியில் உயர்த்திய தேவன், சென்ட் மதர் தெரேசா அவர்களை உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் நம்மையும் உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவையோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. கண்ணீரோடு, வேதனையோடு, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்களை குறித்த தரிசனம் இல்லாமல் போயிற்றோ? இப்பொழுதும் நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து, ஏசப்பா, அன்பையும் தாழ்மையும் நான் வெளிப்படுத்த எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த பண்டிகை நல்ல நாளில் எங்களோடு கூட நீங்கள் தெளிவாக பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். ஆண்டவர் இயேசுவாகிய நீர் ஏசப்பா, இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தினீங்க. தாழ்த்தினபடினால நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறதை வேதம் எங்களுக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. இயேசுவே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவாகிய உடைய நட்பண்புகளை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தி கொண்டு கடைபிடித்து கொண்டு மற்றவர்களிடத்திலும் அதை பறைசாற்றுவதற்கு, வெளிக்காட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறோம். பண்டிகையின் சந்தோஷத்தின் நிறைவை எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி. தேவையுள்ள மக்களுக்கு நாங்களும் அன்பின் கரத்தை நீட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. செயல்படுகிற பாத்திரங்களாக இயேசப்பா எங்களை மாற்றி விடுங்க. ஆண்டவரே, செயல்படுகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றி விடுங்க. டாடி, மாற்றி விடுங்க, மாற்றி விடுங்க. ஆண்டவரே, இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஆண்டவரே, இரட்சகரே, நீங்க விடுதலை கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உயர்ந்திருக்க பண்ணுங்கப்பா. தேவைகளை சந்திங்க, கண்ணீரை தொடைங்க, மாறாவின் கசப்பெல்லாம் மதுரமா மாறட்டும். ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா தலைவலி, காய்ச்சல், எல்லா பலவீனங்களும், எல்லா கிட்னி ப்ராப்ளமும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இருதய பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐ சைட்ல காணப்படக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஒரு பக்க தலைவலி எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கை கால்களில் காணப்படுகிற வழிகள் மாறட்டும். இடுப்பு பகுதியில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். எல்லா கேன்சர் கட்டிகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்பா, கண்ணீரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடைபெறட்டும், ஒரு அற்புதம் நடைபெறட்டும். தேவைகள் சந்திக்கப்படுவதாக கர்த்தர் செய்கிறபடினால நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை பாடியிருக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை வார்த்தைகளாக அறிவித்திருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னிங்க. விதைக்கப்பட்ட பாடலின் வரிகள், செய்தியின் வரிகள் 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்கிறபடினாலே நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.